பிறருக்கு குருவாக வருவான். அப்படி குருவாக நம்மை போல மானுட சட்டை தாங்கி வருவார். அப்படி மானுட சட்டை தாங்கி வந்து உயிர்களை பேரின்பம் பெற செய்வது இறைவனுக்கு இயல்பான குணம். அப்படி இயல்பான குணம் இருக்கிற காரணத்தால் இறைவன் குருநாதராக வருகிற பொழுது ஆடுகிற நடனம் இருக்காது. திருநீலகண்டம் நஞ்சு உண்டு கண்டம் கருத்து இருக்காது. அழகான உருவம் இருக்காது. உமையம்மை கூட இருக்க மாட்டாங்க. அந்த பவளச்சடை மேல கங்கையாறு, பிறகு நிலா அவையெல்லாம் மறைத்து வருவார். பிறகு பாம்பு உடம்புல இருக்கும், அது இருக்காது குருநாதர் வருகிற பொழுது. அதன் பிறகு குருநாதர் வருகிற பொழுது நெற்றிக்கண் தெரியாது. குருநாதர் வருகிற போது நெற்றிக்கண் தெரியாது. அதன் பிறகு அவருடைய திருவடி, இதை எல்லாவற்றையும் மறைத்து நம்மை போல மானுட சட்டை தாங்கி பேரில்லா ஒருவன் பெயர் கொண்டு வருவான். அப்படி பெயரில்லா ஒருவன் பெயர் கொண்டு வந்து நாம் உறங்குவது போல உறங்கி, நாம் சாப்பிடுவது போல சாப்பிட்டு, நம்மோடு இருந்து அருள் செய்கின்ற அந்த உயர்ந்த குணம் நம்மை காப்பதாக. இதான் இந்த போற்றியினுடைய சுருக்கமான செய்தி. இப்ப மறுபடியும் செய்திக்கு போவோம். 40வது பக்கம் பாருங்க. முத்திதரு நன்னெறி விஞ்ஞானகலர். முத்திதரு நன்னெறி. இப்ப இறைவன் 10வது போற்றில பார்த்த மாதிரி இருவினை ஒப்பு திருவருள் வீழ்ச்சி சத்தினிபாதம் பெற்றவர்களுக்கு, பக்குவப்பட்ட உயிர்களுக்கு இறைவன் குருவாகி எழுந்தருளி எந்த முறையில் அருள் செய்வான் என்றால் என்று அதை வருவிச்சுக்கணும். இப்பொழுது முத்திதரு நன்னெறி விஞ்ஞானகலர். ஆமா, முத்திதரு நன்னெறி. முத்தி என்றாலும் நன்னெறி என்றாலும் ஒரே பொருள்தான். முத்தியை தருகின்ற நிலை. முத்தியாவது பேரின்பம். முத்தி என்பது பேரின்பம். அது உண்மை விளக்க நூல்ல பாத்தீங்கன்னா முத்தி என்ற சொல் வந்த பொழுது பேரின்பம் என்ற ஒரு சொல் வந்திருக்கும். உங்களுக்கு நான் நினைவூட்டுவேன். முத்தி என்பது பேரின்பம். உண்மை விளக்க நூல்ல நாம் படிக்கிற பொழுது அந்த முத்தி என்பது எப்படி நமக்கு என்று ரொம்ப அருமையான பகுதி. 45வது பாடல் நினைக்கிறேன். முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவையிற்றின் ஒத்த ரத மன வெம்பை எழில் நாதம் போல் விரவுவார் என்று ஓதும் விதி. இது 45வது பாடல். பௌக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. முத்தி பேரின்பமாகிய முத்தி. இது உண்மை விளக்கத்தில் படிச்சோம். அப்ப முத்தி, முத்தி என்பது பேரின்பம். அந்த பேரின்பமாகிய நன்னெறி, அந்த நன்மையான நெறி, பேரின்பத்தை தரக்கூடிய நன்மையான நெறி எப்படி உயிர்களுக்கு இறைவன் கொடுப்பார் என்றால், விஞ்ஞானகலர் நாடுமலம் ஒன்றினையும். விஞ்ஞானகலர் மேலான பதியறிவால் கலை முதலிய தத்துவங்களிலே இருந்து நீங்கிய ஒரு மலம் உடைய விஞ்ஞானகலருக்கு அந்த மலத்தை உள்ளத்தில் ஒளி வடிவாக நின்று அந்நிலையே உள் நின்று அறுத்தருளி. உள்ளத்துல ஒளி வடிவாக நின்று விஞ்ஞானகலருக்கு ஆணவ மலத்தை நீக்கி பேரின்பத்தை கொடுப்பான், முத்தியை கொடுப்பான். விஞ்ஞானகலர் சரியா போச்சு. பின் அன்பு மேவா விளங்கும் பிரளயாகலர் அவருக்கு
தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி பிரளயாகலர். அந்த பிரளயாகலர் இறைவன் மேல மிகுதியான அன்புடையவர்கள். அதனால் பின் அன்பு மேவா விளங்கும் பிரளயாகலர், அன்பு மிகுதியாக இருக்கக்கூடிய பிரளயாகலருக்கு தேவாய், தேவைன இறைவனாகவே. அப்போ மானும் மழுவும் 4 தோளும் முக்கண்ணும் உடைய தெய்வ வடிவிலே வருவான். அவர்தான் தேவாய். தே என்பது இறைவனுக்கு பெயர். தேவன் தே. நமக்கு சிவஞான சித்தியால ஒரு பாட்டு, ஒரு கோட்டன் இருசெவியன் முப்பதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையதலை தாழ்ச்சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டும் அன்போடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தே. தே என்ன தலைவன் அர்த்தம். தேவாய் இறைவனே எப்படி வருவான்? மான் மழு 4 தோள் முக்கண்ணுடைய தெய்வ வடிவில வருவான். அப்படி வந்து பிறகு முன்னால நின்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய மல கண்மம், மலம்னா ஆணவ மலம், கண்மம்னா கண்ம மலம் ஆகிய 2 மலங்களையும் தீர்த்தருளி, மேல அறுத்தருளினார், இங்க தீர்த்தருளினார். பாருங்க, ஆணவ மலத்தினுடைய வலிமையை அவர் அடக்கி, இங்க பிரளயாகலருக்கு மலகன்மம் தீர்த்தருளி, அவர்களுக்கு நாடு மலம் ஒன்றினை அறுத்தருளி. சரியா போச்சு. இப்ப விஞ்ஞானகலருக்கு உள்நின்று அறுப்பான், பிரளயாகலருக்கு தேவாய் முன்னின்று தீர்ப்பான். 2 வகை ஆன்மாக்களுக்கு முடிந்தது. இனி 3வது பூவலயம் தன்னில் நீங்கா சகலருக்கு. ஆமா, பூவலயம் தன்னில் நீங்கா சகலர். பூவலயம் என்பது இந்த பூவுலகம். பூ என்பது பூமியை குறிப்பது. இந்த நிலவுலகத்தை விட்டு நீங்காதவர்கள், நிலவுலகத்தில இருந்து வினையை அனுபவித்து கழிக்கும் பொருட்டு புல் முதலா பல பிறவி எடுத்து மனித பிறவி பெற்று அதுல அடியாரக்கண்ணாய் இன்புறுதல் ஆகி இருவனை ஒப்பு மலபரிவாகம் வந்து பக்குவப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல வர்க்க தான்மாக்களுக்கு சகலருக்கு அவர் போல் முன்னின்று மும்மலம் தீர்த்து, அவர் போல் முன்னின்று அந்த சகல வர்க்கத்துல எப்படி மனித உடம்பில் இருக்கிறார்களோ அவர்களை போல, அப்ப மனித உடம்பில் இருக்கிற சகலர்களுக்கு அதே மனித வடிவம் கொண்டு அவர் போல முன்னின்று எதிரில் நின்று மும்மலம் தீர்த்து அவர்களுக்கு ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்களையும் நீக்கி முத்தியை கொடுப்பான். ரொம்ப சுருக்கமா காட்டினார் பாருங்க. விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். விஞ்ஞானகலருக்கு உள்நின்று ஒரு மலத்தை போக்கி புத்தியை கொடுப்பார். பிரளயாகலருக்கு ஆணவம் கற்றும் இருமலத்தை போக்கி மலகன்மத்தைக்கு முத்தியை கொடுப்பார். அங்க அறுத்தருளி விஞ்ஞானகலருக்கு, இங்க தீர்த்தருளி. ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சகலருக்கு அவரை போலவே குருநாதராக வந்து மும்மலம் தீர்ப்பான். 3 வகை ஆன்மாக்களுக்கு எந்த முறையில இறைவன் குருவாக வருவான் என்பதை காட்டினார். இந்த முறையில இறைவன் வந்து உயிர்களுக்கு அருள் செய்கிற நிலையை ஆட்கொள்கை. அன்னவனுக்கு ஆதிகுணமாகலின், இப்படி உயிர்களை வந்து உருவாக வந்து மலத்தை நீக்கி அவரை தமக்கு ஆளாக கொண்டு அருள் செய்தல் அந்த பெருமானுக்கு ஆதி குணம்
ஆதிகாலம் தொட்டு, ஆதிகாலம்னு என்ன அர்த்தம்? இந்த உலகை என்னைக்கு தோன்றுச்சோ அந்த காலத்துல இருந்து வரக்கூடிய அருட்குணம், அதான் ரொம்ப நல்ல சிறப்பு. அருட்குணம், அப்படி அந்த அருட்குணங்கள் உடையவனாக இருக்கிறார் என்று இதுவரை காட்டி, இனி அந்த அருட்குணமுடைய இறைவன் சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு வருகிற பொழுது மானுட சட்டை தாங்கி வருவான். அப்படி மானுட சட்டை தாங்கி வருகிற பொழுது சிவபெருமான் எதை எதை மறைத்து கொண்டு எப்படி குருவாக வருவான் என்கிற பகுதியை காட்டுகிறார். நல்ல பகுதி. ஆடும் திருத்தொழிலும். இறைவன் திருச்சிற்றம்பலத்தில வெட்ட வெளியில ஐந்தொழில் திருக்கூத்தை நடனமாடுகிறான். அந்த திருக்கூத்தை படைத்து விடுவான். ஆடும் திருத்தொழிலும் சோதி மணி மிடற்று சுந்தரமும். நல்ல ஒளி பொருந்திய பகுதி கழுத்தே. அந்த கழுத்துல ஒரு நீலமணி போல நஞ்சம் உண்டு. கருத்திருக்கிற பகுதியை மறைத்து வருவான். சோதி மணிமிடற்று சுந்தரமும். அன்பரகு பாதியாம் பச்சை இடமும். அவருடைய உடம்புல பாதியாக இருப்பவள் உமையம்மை. உமையம்மையினுடைய வண்ணமோ பச்சை நிறம். அப்படி பச்சை நிறமாக கொண்டிருக்கக்கூடிய சிவகாமி அம்மையை இடப்பாகத்தில வைத்திருக்கிறான். அதை மறைத்து விடுவான். பச்சை இடமும் பவள துரிச்சடை மேல் வைச்ச நதியும். பவளம்னா சிவப்பு. சிவந்து இருக்கக்கூடிய சடையின் மேல கங்கையை வைத்திருக்கிறான். வைச்ச நதியும். அதன் பிறகு மதி கொழுந்தும். பிறைச்சந்திரனை தலையிலே சூடியிருக்கிறான். அதை மறைத்து விடுவான். இது கடைசியில வருது மறைக்கிறங்கிறது, நான் இடையில சொல்றேன். பிறைச்சந்திரனும். அச்சம் அற ஆடும் அறவும். அச்சம் அற பாம்பு வெளியில கண்டா பயப்படும். சுவாமி கிட்ட பாம்பு இருக்கிற பொழுது அது எங்க போனாலும் புஷ் புஷ்ன்னு வரும் இல்லையா? ஆனா பாம்பு பயமில்லாம சுவாமி கால்ல இருக்கு. பாம்பு எங்கெங்க இருக்கு? தலையில இருக்கு, கழுத்துல இருக்கு, தோல் இருக்கு, இடுப்புல இருக்கு, விரல்ல சுண்டு விரல்ல இருக்கு. எல்லா பக்கம் பாம்பு தான். அந்த முறையில அச்சம் அற ஆடும் அறவும் அழகார் திருநுதல் மேல் நீடுருவ நெடுங்கண்ணும். அழகு பொருந்திய இந்த நெற்றி. அந்த நெற்றியில இந்த முறையில இல்லாம இந்த முறையில கண் பாருங்க. இப்படி இப்படி நீளமா இருக்கு, இப்படி நெற்றியா இருக்கு. நீண்டிருப்பது நேரா இருக்கு இல்லையா? நீடுருவ வன்னி நெடுங்கண்ணும். ஆக கீழையும் மேலமாக கொண்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு போன்ற கண். வன்னி, வன்னின நெருப்பு. நெடுங்கண்ணும் கேடில் லயம் கூட்டும் தமருகமும். லயம் என்பது ஓசைன்னு பேர், இசை. ஆக அழிவில்லாத இசையை கூட்டக்கூடிய உடுக்கை. சுவாமி கையில உடுக்கு வச்சிருப்பாரு வலது கையில. அந்த உடுக்கை எதை தொழிலை குறிப்பது? படைத்தல். உண்மை விளக்கத்துல பார்த்தோம். அந்த உடுக்கையையும் கோல எரியகலும் அழகான தீய நெருப்பில் வச்சிருப்பார். அந்த நெருப்பையும் பூட்டு அரவ கச்சும். இடையில ஆடை கட்டி அதுக்கு மேல சேர்ந்து அணிந்திருக்கக்கூடிய பாம்பு கச்ச பெல்ட். பூட்டு அரவ கச்சும். அதற்கு மேல புலி அதழும். அதெல்லாம் தோல். புலியினுடைய தோலை கட்டியிருப்பார். வீட்டு இன்ப வெள்ளத்து அழுத்தி விடும் தாளினும். அடியார் உள்ளத்திலும் பொன் சிலம்பு. அடியார் உள்ளத்திலும் வீட்டின்ப வெள்ளத்திலும்
நம்மை ஆழ்த்துகிற திருவடி. அப்ப அடியார் உள்ளத்தை கவர்ந்தது பெருமானுடைய திருவடி. வீடு பேராகிய பேரின்ப வெள்ளத்தை தருவது எடுத்த பொற்பாதம். அப்படி அந்த பொற்பாதமும் அழுத்திவிடும் தாழ் முயலகனை அழுத்தி விடுகின்ற ஊன்றிய பாதம். பிரியா ஒன் சிலம்பு, அந்த இரண்டு பாதங்களிலும் நீங்காத அந்த சிலம்பு. கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீர களலும். கள்ளத்தன்மை வாய்ந்த வினைகள், அந்த வினைகளை அல்லாஹ் வென்று அடியார்களினுடைய பிறப்பை அறுப்பதற்காக கட்டிய வெற்றி பொருந்திய வீரக்களல். பிறப்பறுக்க இப்ப ரெண்டு நிலையா. ஒன்று கள்ள வினையை வெல்லுதல். அந்த வெற்றியின் சின்னமாத்தான் அவன் களல் அடைந்திருக்கிறான். கள்ளவினை என்பது நமக்கு இருக்கிற கள்ளத்தன்மை வாய்ந்த வினைகள். அந்த வினைகளை எல்லாம் வென்று அடியார்களினுடைய பிறப்பை நீக்கியதற்காக கால் ஆட்டப்பட்டிருக்கிற கடல். வீரக்கடலும் ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி. இந்த மாதிரியான அடையாளங்கள் ஒன்று வெளியில தெரியாம மறைச்சிருவாராம். இப்ப எங்கிருந்து? மேல ஆடும் திருத்தொழில் முதலா திருவடி வரைக்கும் இல்லையா? ஆடும் திருத்தொழில் முதலா வீரக்கடல் வரைக்கும். முடியில இருந்து பாதம் வரை. முடியில என்ன காட்டினார்? ஆடும் திருத்தொழில், சோதி மணிமடத்து சுந்தரம், பச்சை இடம், வைச்ச நதி, மதிக்கொழுந்து, சிலம்பு, இதையெல்லாம் ஒன்றும் உருத்தோன்றாமல், அது எது வெளியில தெரியாமல், ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி. இந்த அடையாளங்கள்ல வெளியில தெரியாம திருவடிவத்துல வெளிக்காட்டாமல் அவன் மறைத்து கொண்டு, பிறகு என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி. எதற்காக மறைத்து கொண்டு வந்தான்? என்றும் இரவாத இன்பம். இப்ப இருக்கிற இன்பமோ குறைந்து குறைந்து வருகிறது. அது காரைக்காலமையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றனர். அப்படி இரவாத அன்புன்னு ஒரு அன்பு. அந்த இரவாத இன்பத்துல, என்றும் இரவாத இன்பத்துல எம்மை இருத்தல் வேண்டி, எந்த காலத்திலேயும் மாறாத பேரின்ப நிலையில என்னை இருத்துவதற்காக, என்னை கொண்டு போய் அந்த பேரின்பத்தில் திளைக்க வைப்பதற்காக, என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து. இதுவரை பிறவாத பெருமான் இறைவன், பிறவா யாக்கை பெரியோன். அந்த இறைவன் எம்மை ஆட்கொள்ள வேண்டி பிறந்து வந்தானோ என்று அதிசயிக்கும்படி பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்தநாதன் என்றே. நரவு என்ற தேன், நல்ல தேன் பொருந்திய மாலை. அந்த மாலை அசையக்கூடிய தோள், அந்த தோளை உடைய மறைஞான சம்பந்தர். அந்த பெயரோடு பேரிலாநாதன் ஓர் பேர் புனைந்து. இறைவனுக்கு பேரே கிடையாது. புரிலான், குணம் புரியலான், பேரிலான் என்று கச்சிப்ப சிவாச்சாரியார் காட்டுவார். அப்படி பெயரில்லாத குருநாதர் என்னை இரவாத இன்பத்து இருத்த வேண்டி ஒரு பெயரை தாங்கி ஓர் பேர் முனைந்து. பாரோ, காரணம் இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களை போல தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி
உலக மக்கள் சாப்பிடுகிறார்கள், தூங்குகிறார்கள், அச்சத்தோடு இருக்கிறார்கள், இன்பத்தோடு இருக்கிறார்கள். அதே போல தாம் ஒத்து ஒழுகி அதை கடைபிடித்து கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி எம்மையும் ஒரு பொருளாக ஆட்கொண்டு என்னை அடிமையாக ஆக்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நற்குணமுடையவன். அந்த நற்குணமாகிய அருள் எம்மை காப்பதாக என்று 11வது போற்றி மிகச்சிறந்த போற்றி. நல்ல பகுதி. இறைவனே குருநாதராக வருதல். வருகிற பொழுது அவன் எல்லாவற்றையும் மறைத்து விடுவான். சில உண்மைகள் முறையில இருக்கு, அதை கொஞ்சம் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். 43வது பக்கம் கீழே இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12வது வரை பாருங்க. இறைவன் குருநாதராக எழுந்தருளி. சரியா போச்சு, வந்துட்டீங்க. இறைவன் குருநாதராக எழுந்தருளி அருள் புரிவான். யாருக்கு? நம்மை போல சகல வர்க்கத்துக்கு. விஞ்ஞானங்களுக்கு எப்படி வருவான்? உள்ளின் தொடர்ந்துவான். பிரளயாகலருக்கு மான்மழுவோட, நமக்கு மானுட சட்டதாங்கி. அப்படி இறைவனே குருநாதராக வருவார் என்பதை கூற வந்த ஆசிரியர் இறைவனுடைய பல்வேறு நிலையை விரித்து காட்டியிருக்கிறார். உமாபதி சிவம் அதில உயிர்கள் உய்ய வேண்டும் என்று நடனம் செய்கிறான். அதன் நின்ற நிறுத்த நிலை போற்றின் முதல் போற்றி படிச்சோம். அப்படி அவன் ஐந்தொழில் நடனம் செய்கிறான். பிறகு கழுத்துல ஒளி பொருந்திய நீலமணி, அந்த நீலமணியை மறைக்கிறான். நீல மணிமடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே என்று இலக்கியம் கூறப்படுகிறது. அவன் உடல் முழுவதும் செம்மையாக இருந்தாலும் கூட அவனுடைய கழுத்துல நஞ்சுக்கரை மட்டும் கருப்பாயிருக்கும். அதனால அது பார்க்க அழகா வேற இருக்கும். செப்பமான செவந்த உடம்புல ஒரு கருப்பட்டு வச்சா எப்படி தெரியும்? பளீர்னு தெரியும். நாம குங்குமம் வைக்கிறோம்ல, அது மாதிரி சாமி செக்கச்செவேல்னு மாப்பிள, அதுல கண்டம் மட்டும் கருத்தவர், அப்போது அழகாக இருக்கும். அதனால் சோதி மணிமிடரு சுந்தரம்னார். இதை புறநானூற்று கடவுள் வாழ்த்துல அந்த புலவர் பாடுகிற பொழுது கரை மிடரு அணியலும் அணித்தன்று என்று காட்டுகிறார். இப்ப நஞ்சினுடைய வண்ணம் கருப்பு. அந்த கருப்பு கழுத்தை அழகு செய்தது என்று காட்டுகிறார்கள். அதன் பிறகு உலகத்தில தேவர்கள் அமிர்தம் வேண்டி பாற்கடலை கறிந்தார்கள். நஞ்சு வந்தது, சாமி கொடுத்தார். அமிர்தம் சாப்பிடுறது எதுக்காக? சாவாம இருக்கிறக்காக. ஆனா அமிர்தம் சாப்பிட்டு இவர் சாவாம இருக்கல, நஞ்சை உண்டு சாவாம இருந்தார். பொதுவா அமிர்தம் சாப்பிட்டா சாகாம இருக்கலாம்னு தேவர்கள் பாற்கடலை கரைந்தார்கள். அமிர்தம் வந்தது, நஞ்சு வந்தது. அமிர்தம் சாப்பிட்டா சாகாம இருக்கலாம். நம்ம சுவாமி அமிர்தம் சாப்பிட்டு சாகாம இருக்கல, நஞ்சை உண்டு சாவாமல் இருந்தான். இது அவனுடைய பேராற்றலை குறிப்பது. இனி பச்சை அம்மா, அது பெண் ஒரு திறன் ஆகி கறக்கினும் கிடைக்கும் என்று புறநானூற்றில் ஒரு பாடல். ஆக பெண் வடிவம் ஒரு பகுதியாக ஆயிற்று என்று நமக்கு காட்டுகிறார்கள். இந்த வரை பார்ப்போம். அதுக்கு மேல பவளச்சடை முதலா எஞ்சி இருப்பதை அடுத்த வகுப்பிலை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே குருநாதருடைய வடிவத்தை
உமாபதி சிவம் பலவாறாக காட்டிய பகுதியை சிந்திக்க எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் நமக்கு அருள் செய்தது என்று கூறி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்ம திருச்சடையை அடுத்த வகுப்புல பார்க்கணும், ஞாபகம் வச்சுங்க. சரி, அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. சிவாய நமக. சிவாய நம ஐயா. திருவடி வணக்கம். சிவாய நம.